கல்யாணமாகி 6 மாதத்துக்கு முன்பு நடக்கிறத பார்க்கலாமா? டீ 8 மணி வரை தூங்கிட்டேன், நேரமானதே தெரியலைங்க. பரவாயில்ல விடுமா, ஒரு நாள் டீ குடிக்கலன்னா என்ன? பரவாயில்ல விடு, இன்னொன்று வைக்க வேண்டாம் விடு. இந்தாங்க டீ. ஐயோ குடிச்சிட்டிங்களா? சர்க்கரை போட மறந்துட்டேங்க. கொடுங்க, சர்க்கரை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லை, இது நல்லா தான் இருக்கு. விடு, பரவாயில்ல, இன்னொன்று போய் போட வேண்டாம் விடு. ஏங்க கோயிலுக்கு போகணும். என்ன? கோயிலுக்கு போகணுமா? சரி, நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னாலே கேட்பாங்க. நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு. நீ ஆசைப்படுறியில்ல, கிளம்பு, கோயிலுக்கு போகலாம். நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்கிறேன், நீ போய் கிளம்பு. உட்காருமா, போகலாம். 6 மாதத்துக்கு பின்பு என்ன நடக்குது பார்க்கலாமா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வர்ற? காலையில் ஒரு டீ குடிக்கணும், அந்த டீ போட்டு கொடுக்குறக்கு உனக்கு முடியாது. மணி 8 மணிக்கு எந்திரிச்சு வர்ற, அந்த டீயும் கூட போட்டு கொடுக்க முடியாமல் உனக்கு என்ன தூக்கம்? தூங்குறா? ஆமாம், ஒரு நாள் டீ குடிக்கலன்னா இந்த செத்தாக போயிடுது. 8 மணிக்கு டான்னு டீ குடித்தே ஆகணும். வாடா. இது என்ன டீயா? இந்த டீயை மனுஷன் குடிப்பானா? ஏங்க கோயிலுக்கு போகணும், ஒரு வேண்டுதல் இருக்கு, கோயிலுக்கு போகணும். என்ன கோயிலுக்கா? உங்கள் அப்பாலாம் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, போகணுன்னே லீவ் போடுறக்கு. கோயிலுக்கெல்லாம் வர முடியாது, என் ஆஃபீஸில் லீவெல்லாம் கிடைக்காது. போ, நீ வேணா போயிட்டு வா. உனக்கு தெரியாதா கோயிலுக்கு போகிறக்கு? எல்லாம் ஜோடி ஜோடியாகவே தான் போகணுமா? போ, நீ போ. அப்படிதான், எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஐயோ சாமி, ஆரம்பிக்காத, வர்றேன், கிளம்பு. ஏ சனியன, தள்ளி உட்காரு. சும்மா வந்து மேலே மேலே உட்காரு, தள்ளி உட்காரு. ஆமாம், வந்து மோதுறாங்க. நாள் மேலே மோதிட்டாலும் ஸ்பீடு பிரேக்கரில் வண்டி இறங்குச்சு, அதனால வலிக்கிட்டு வந்துட்டேன். அது கூட போகிறது ஒன்று தான், போகிறது ஒன்று தான். ஒரு வருஷம் விவாகரத்து தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த கணவன் மனைவிக்கிடையே சேர்த்து வைத்தாலும் ஒரு பயனும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு சட்டப்படி கணவன் மனைவிக்கு விவாகரத்து அளிக்கப்படுகிறது. அப்பா எப்படியோ அந்த சனிங்கிட்டிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கடவுளே, நல்ல தீர்ப்பாக கொடுத்த சாமி. இனி என்னோட வாழ்க்கையை நான் பார்ப்பேன். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இதுபோல் விவாகரத்தை தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.